கருணைதான் உன் வழிகள் கலைந்திடும் வரும் பழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃபங்க்ஷன் வந்ததுனால போன வாட்டி கிளாஸுக்கு வர முடியல. எல்லாருக்கும் நவராத்திரி தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நவராத்திரி தீபாவளி எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சின்ன அளவில் கொண்டாடினா மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடுறாங்க. அதுக்கான விஷயங்கள், அது எதுக்கு கொண்டாடணும், ஏன் கொண்டாடணுங்கிறது முதல்ல ஆரம்பத்தில் முன்னோர்கள் நல்லா ஒரு கருத்தோடு பண்ணியிருந்தாங்க. நடுவில் நம்முடைய மேலை நாட்டு படிப்பு வந்து நம்மளை அதை பெரிய அளவில் இது பண்ணாமல் புரிஞ்சிக்காமல் பட்டாசு வெடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த டெக்னாலஜி வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை நிறையாவே நமக்கு சொல்லித்தருது. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். தீபாவளி கூட எவ்வளவோ மக்கள் எல்லா நாடுகளிலும் கொண்டாடி இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் அதனுடைய பொருளே. அந்த உள்ளே இருக்கிற நம்முடைய அந்த இருளை, மன இருளை அகற்றி அதில் தீபம் ஏற்றி, ஒளி தீபம் ஏற்றி வாழ்க்கையை செம்மைப்படுத்தணுங்கிறது தான் தாத்பரியம். அதுக்கு நமக்கு அந்த புராண கதைகளோட நடந்த நிகழ்ச்சிகளோடு அதை ஒப்பிட்டு ராமர் அசுரனை ராவணனை வென்று திரும்பிய நாளாகவும், கிருஷ்ணர் சத்யபாமாவும் இந்த அசுரனை தன் மகனே அசுரனாக மாறினதுக்கப்புறம் அவனே கொன்று அந்த நாளையும் எல்லாம் தீபாவளியை கொண்டாடணும்னு நம்ம நிறைய கதைகளில் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம கேட்குறது மூலியமாக நமக்கு புரியும் நம்ம நடந்த நிகழ்ச்சிகளில் எப்படி நடந்திருக்கு, அது ஏன் அது நம்ம கொண்டாடணும், இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத அது ஒரு காலம் வரும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டம் வரும்போது அது நல்லாவே நம்ம புரியும். அது இந்தியாவில் வந்து இப்போது ரீசெண்ட் பாஸ்டில் அது ரொம்ப நல்லாவே எங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சு அதோடு நம்மளை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். 300-400 வருடங்களாக மூடி கிடந்த ராமர் கோயில் போன வருஷம் ஆரம்பித்து இந்த வாட்டி கிட்டத்தட்ட 25-26 லட்சம் தீபமேற்றி அந்த நகரமே தீப ஒளிமயமாக மாறி இருக்குதுன்னா நீங்கள பார்த்துருப்பீங்க. அப்படின்னா இந்த பாரதத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல காலங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குங்கிறது நம்ம தெரியல. இங்கே தான் நம்ம விவேகானந்தர் கூறிய கருத்தை நம்ம பார்க்கணும். அடிமைப்பட்டு கொண்டிருந்த காலம் 1897 அவர் ராமேஸ்வரத்தில் உரையாற்றுறார். முதல்ல இறங்கிட்டு அப்போது இந்தியா இருந்த நிலை வந்து எண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு கஷ்ட நிலையில் இருந்தது. அடிமைப்பட்டது, ஏழ்மை, எல்லா விதத்துலேயும் இந்தியா வந்து ஒரு நாட்டாகவே மதிக்கலை, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போது அவர் சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த இந்தியா இப்படி இதோட கிடையாது. அந்த எதிர்காலத்தில் வர்ற அந்த இந்தியாவுடைய காட்சியை நான் கண்ணால் பார்க்குறேன். மிக உயர்ந்த ஒரு உச்ச நிலையில் அந்த பாரத் மாதா இருக்காங்க. உலகத்துக்கே வழிகாட்டுவாங்க. எல்லா ஒரு வளங்களும் பெற்று உலகத்துக்கும் அது வாரி வழங்கும். அதை நான் கண்ணால் பார்க்குறேன், நீங்கள் நம்பிக்கையோடு சேவையாற்றுங்கன்னு விவேகானந்தர் 120 வருஷத்துக்கு முன்னர் கூறியிருந்தார். அப்போ அது யாரும் நம்பலை. சில பேர் நம்பியிருந்தாங்க, நான் அவருடைய வாக்கு வீண் போகாதுன்னு. பட் இப்போ நாம் இதை பார்த்து நம்ம நம்பணும். எந்த அளவுக்கு இருந்த ஈவன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை எப்படி, இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை எப்படிங்கிறது பார்த்தா நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆகவே இந்த தீபாவளி இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டாடும்போது அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம அந்த பாரதத்தில் இருந்த அந்த இருளெல்லாம் மறைஞ்சு போய் அந்த ஒளிமயமான அந்த ஒரு எதிர்காலம் நம்மளை வரவேற்குதுங்கிறத நம்ம அந்த அளவுக்கு ஒரு
சந்தோஷமாக நம்ம அந்த பயணிக்கணும். இப்போ பார்க்குற சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இதோட இது ஆகிடும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் இது க்ளீனிங் ப்ராசஸ். அசுரர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இது பண்ணி கடைசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாரதா மார்ச் பண்ணும். அது இல்லாமல் விவேகானந்தர் கூறுகிறார், அது நம்முடைய ஓன் மிஸ்டேக், நம்ம பண்ண சில தப்பும் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு கீழ்நிலைக்கு நம்மளை தள்ளி இருந்தது அப்படிங்கிறது அவருடைய கருத்துக்களை பார்த்தா நமக்கு தெரியும். நாம் அந்த சாதாரண மக்களை இக்னோர் பண்ணதுனால, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தேவையான ஒரு வசதிகள், ஒரு கல்வி, ஒரு கலாச்சாரம் கொடுக்காதனால நாம் இன்றைக்கி அவங்க கீழே நம்ம அடிமைகளாக இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அந்த ஒரு இதுவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. சாமிஜி திரும்ப சொல்லியிருந்தார், நெக்லெக்ட் ஆஃப் த மாசஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துலேருந்து சாமிஜி ரொம்ப தெளிவாக சொன்னார். பின்னால் காந்திஜி சொன்னார், இந்த கிராமம் தான் முதுகெலும்புன்னு சொன்னார். விவேகானந்தர் அதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தார். ஆகவே நம்ம பார்ட்டுக்கும் நம்ம நிறைய இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போதெல்லாம் அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள கீழே தள்ளி அவங்கள அழுத்த பார்த்தோமோ அந்த அளவுக்கு அழுத்தி இருக்காங்க. அதை சாமிஜி சொல்கிற, நம்ம தர்மம் அவ்வளோ உயர்ந்த தர்மம், இந்த மாதிரி ஒரு தர்மமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த உயர்ந்த கருத்துக்களை கூறுற தர்மம் இது. அதே சமயம் நம்ம தர்மம் மாதிரி யாரும் இந்த ஏழைங்களை கழுத்தை நெரிக்கிற தர்மமும் எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். There is no other religion which teaches the lofty ideas of the mankind like Hinduism. Again, there is no other religion which treads upon the necks of the poor அப்படின்னு சொல்கிறார் சாமிஜியுடைய வார்த்தைகள். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால நாம் அதுக்கான இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர் சொன்னக்கப்புறம் அந்த நம்ம தேசத்தை நேசிக்கிறது, நம்ம கலாச்சாரத்தை நேசிக்கிறது, நம்ம மக்களோடு ஏற்று போகிறதுனால இன்றைக்கி நம்ம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். இனி யாரும் அதை தடுக்க முடியாதுன்னு சாமிஜி சொன்னார். அது நம்ம கண்ணார பார்க்குறோம். அதை இந்த தீபாவளியெல்லாம் அயோத்தி ஆகட்டும், காசி ஆகட்டும், உலகெங்கும் ஆகட்டும், அப்படியே தீபாவளி கொண்டாடாத நாடுகளே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா, அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து கொண்டு வந்திருக்கோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆகவே நாமளும் ஒவ்வொரு வருடமும் அது இன்னும் நல்லபடியாக நம்ம கொண்டாடி வந்தால், அதனுடைய மைய கருத்தான அந்த மனத்தில் இருக்கிற அந்த இருளை நீக்கி அந்த ஞானத்தை, அந்த ஒளியை பகவான் நமக்கு தருவதற்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். நமது கடந்த வகுப்பில் அன்னையின் சீடர் சுவாமி பரமேஸ்வரானந்தர் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய அடுத்த பாகம், செகண்ட் பார்ட்டை நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். நம்ம அதோடைய லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம், அம்மாவுடைய இந்த சீடர் சின்ன வயசில் இருக்கும்போது, 10-15 வயசு இருக்கும்போது அம்மா கனவில் அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அவனுக்கு அந்தளவுக்கு தெரியல. அவன் அம்மா சொன்ன அந்த மந்திரத்தை சின்ன பையனாக இருந்தாலும் மனசில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு 17-18 வயசு ஆகும்போது தான் அம்மாவை முதல் முறையை பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது தான் அம்மா தான் அவருக்கு அருள் புரிஞ்சது சொல்லி அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு அவனை வழி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூடவே அவர் தங்கிடுறாரு. கடைசி மூச்சு வரைக்கும் அம்மா கூடவே இருந்து அவர் சீடராகி சேவை பண்ணுறாரு. அவருடைய நினைவுகளில் இருந்ததை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். 1-2 மட்டும் அப்படி குயிக்காக நம்ம பார்க்கலாம். அம்மா கூட, அம்மாவுடைய வாழ்க்கை படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா கூட சில பெண்களும் இருந்து அம்மாவுக்கு சேவை பண்ணாங்க. ஆண் பிள்ளைகளும் பிரம்மச்சாரிங்களும் சாதுங்களும் இருந்தும் அம்மாவுக்கு நேரடி சேவை செஞ்சாங்க. அந்த வகையில் இவர் ஒரு புண்ணியம் செய்தவர்கள். அம்மாவுக்கு எல்லா சேவையும் பணிவிடையும் அவர் செய்வார்.
ஆகவே அம்மா பல நேரங்களில் இவரையோ இன்னும் ஒருத்தர் 2 பேரையும் சொல்லுவாங்க, நீங்கள் என்னுடைய ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, என்னுடைய பெண் பிள்ளைகள் கூட நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் கூட அம்மாவுக்கு சேவை பண்ணணுங்கிறது, அம்மாவை குளிப்பாட்டுறதுலேருந்து அம்மாவுக்கு துணி உடுத்துறதுல எல்லாமே இந்த பிள்ளைகளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அம்மாவுடைய ஒரு சீடர்களாக, நெருங்கிய சீடர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவர் ஆரம்பத்திலேருந்து அம்மா இவரை வழி நடத்திட்டே இருந்தார். இவர் முதல்லாம் அம்மா பார்த்துட்டு ஒரு கோயில்பற ஆசிரமத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும்போது அம்மா இவரையும் சொல்லுவார், நீ போய் கோலம் போட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அம்மா வாழ்க்கையில் கோலமே போட்டது கிடையாது, நீ என்ன போய் கோலம் போடுன்னு தெரியல, நீ என்ன போடுறியோ அது போடு, தெரிஞ்சது கோலான்னு என்னான்னு தெரியலையேன்னு. ஆமாம், நீ அதை போடு அப்படின்னா அவன் ஏதோ போட்டு வந்தால் அதை பார்த்து அம்மா அவனை உற்சாகப்படுத்தினா பிற்காலத்தில் அவர் நல்ல கோலம் போடுற எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டான். அப்புறம் பூஜை பண்ணுன்னு திடீர்னு ஒரு நாள் பூஜையும் ஓமமும் பண்ணு, இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அன்றைக்கி பூஜாரி பண்ண முடியல. இவன் சொல்கிறாம, நான் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு, நான் உதவி பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணதோ ஓமம் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியல, உனக்கு என்ன தெரியுமா பண்ணு, நான் கூட இருந்து உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அம்மா அவனை ஓமம் பண்ணி பூஜை பண்ண வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவனை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அடுத்தது ஒரு நாள் சமையல்காரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 20 பேருக்கு நீ தான் சமைக்கணும்னு திடீர்னு சொல்கிறாங்க. இவன், அம்மா நான் கஞ்சி வச்சு தெரியும், சமையலெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா, உனக்கு என்ன தெரியுமோ நீ பண்ணு, நான் உனக்கு சொல்கிறேன்னாரு. அன்னிலிருந்து அந்த சமையல் வேலையை கற்றுக்கிறாரு. ஸோ பிற்காலத்தில் அம்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவனை பண்ண வச்சு, ஒன்றும் தெரியாதவனையே பண்ண வச்சு அம்மா அவனை தயார்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள். அதனால தான் கடைசி நாள் வரைக்கும் அம்மா கூட இருந்து அவங்க சேவை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் இருக்கும்போதே சில 1-2 நிகழ்ச்சிகள் நடந்ததை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த அம்மாவுடைய வீட்டில் இந்த ஜெகதாத்திரி பூஜைன்னு நான் சொல்லியிருந்தேன். துர்கா பூஜைக்கு அப்புறம் வர்ற ஒரு மிக பெரிய பூஜை ஜெகதாத்திரி பூஜை. அந்த பூஜை நாட்களில் அது முக்கியமாக ஒரு பர்டிகுலர் நாளில் நல்லா விசேஷமாக நடக்கும். அந்த பூஜை அம்மாவுடைய தாய் இருக்கும்போதே அந்த பூஜை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க அந்த பூஜை நிறுத்தலாம், வசதி இல்லை, பண்ணுறதுக்கு வசதி இல்லை, நிறுத்தணும்னு நினைக்கும்போது அந்த ஜெகதாத்திரி தேவியே கனவில் தோன்றி, அப்படின்னு நான் இங்கேருந்து போயிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என்னால் என்ன முடியுமோ பண்ணிட்டான், நீ உன்னால் எந்த அளவுக்கு பூஜை பண்ண முடியுமோ பண்ணு, நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு மேலே அந்த ஜெகதாத்திரி பூஜை நடக்குது. இந்த அடுத்த வாரத்தில் அந்த ஜெகதாத்திரி பூஜை நடக்க இருக்குது. ஜெயராம்பாடியில் நடக்கும். அது ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அந்த காலத்தில் இந்த கிராமங்களில் ரொம்ப அந்த ஜாதி பிரச்சனை ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அவர் சாப்பிட்ட இடத்துல நான் சாப்பிட மாட்டேன், அவர் கையில் இதை வாங்கி சாப்பிட மாட்டேன்னு இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் பண்ணும்போது ஒவ்வொரு வருடமும் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் குருதேவரும் ஒரே விஷயத்துக்கு தெளிவே சொல்லியிருக்குங்க, பக்தர்களுக்குள்ளே எந்த ஜாதியும் கிடையாது, அவங்க எல்லோரும் பக்தர்கள் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கடைசி வரைக்கும் தெளிவாக இருந்தாங்க. அது அப்பப்போ குருதேவர் கோட் பண்ணுவார். எப்படி அனுமானியும் தன்னுடைய ஒன்று பிறந்தவனாக ராமன் எடுத்துகிட்டு, விபீஷணனையும் அசுரனாக இருந்தாலும் அவனையும் எடுத்துகிட்டு, குகன் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறாங்களோ, கிருஷ்ணர் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகணும், அதே மாதிரி தான் பக்தர்களை எல்லோரும் அரவணைச்சு போகணுங்கிறத தெளிவாக இருக்குது. அம்மா குருதேவர் இப்படி வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி சொல்லி அந்த வகையில் அவங்களை தயார்படுத்திட்டு வந்தாங்க. இருந்தாலும் அந்த ஊர் பெரிய மக்கள் சுயநலத்துக்காக இந்த மாதிரி சில தொந்தரவுகள் கொடுக்கும்போது அம்மா அதை ரொம்ப கண்டிப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். கடைசி ஒரு கட்டத்தில் அம்மா ரொம்ப அவங்கள இது பண்ணிடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் நான் பொறுத்துட்டு போவேன், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இனிமேல் அப்படியெல்லாம் பொறுத்துட்டு போக மாட்டாங்க, பக்தர்களும் மனிதர்களும் ஒரே ஈக்குவல் தான், பிறப்பால் மட்டும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஆகிடக்கூடாது, பண்பால் தான் எல்லோரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆவாங்கங்கிறது அம்மா தெளிவுபட கூறுறாரு. ஸோ அந்த பேதங்கள் இன்றைக்கி கூட அங்கங்கெல்லாம் இருக்குது. அதை நம்ம எல்லாம் கடைந்து
மேலே வந்தால் தான் இந்த பாரதம், அந்த உண்மையான விவேகானந்தர் கண்ட அந்த பாரதம் நமக்கு வந்து சேருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கணும். இந்த மாதிரி அம்மா அந்த வாழ்ந்துட்டு இருக்கும்போது அம்மா வசித்த வீடு வந்து அந்த காலத்துலலாம் சாதாரண மண் தரை தான், மண் வீடு தான். ஒரு காலத்தில் நிறைய வெள்ளம் வந்து அந்த சுவரெல்லாம் ரொம்ப தண்ணி வந்துடுது, ஈரப்பதம் வந்து ஒரு டேமேஜ் ஆகிடுது. அப்போது நம்ம சென்னை சேர்ந்த நாராயண ஐயங்கார் அம்மாவுடைய சீடர், அவர் அம்மாவை பார்த்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலை, அம்மாவுக்கு ஏற்கனவே வாதம் வந்தது, காலில் வாதம் வீங்கிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சிமெண்ட் தரம் போட்டு கொடுத்துட்றேம்மா, கீழே இருந்து தண்ணி வராது அப்படின்னு சுவரு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ வீடுங்கிறது என்ன, ஒரு ரூமு தான், பெரிய ரூமு தான், ஜெயராம்படியில் போனவங்க தெரியும். அப்படின்னு அந்த வெள்ளம் வந்து போனதுக்கப்புறம் கேட்கும்போது அம்மா வந்து, வேண்டாப்பா, அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப ரேரு, நம்ம சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டினா இவங்களுக்கு நிறைய பணம் வந்துடுச்சின்னு 4 பேர் பேசுவாங்க, அதனால் அது சிமெண்ட்டு தர இப்போ வேண்டாப்பா, நான் இந்த தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆனால் அதனால் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அடுத்த வருஷம் வரும்போது, அடுத்த வருஷம் அதே மாதிரி மழை வருது, கீழே இருந்தெல்லாம் தண்ணி ஊறி வந்துக்கிட்டு இருக்குது. அது மேலே தான் பாய் போட்டு, தார்பாலின் போட்டு அது மேலே பாய் போட்டு தான் அம்மா படுத்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு எளிமையாக. அந்த கட்டத்தில் மறுபடியும் நாராயண ஐயங்கார் சொல்கிறார், அம்மா இதே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் ஜாஸ்தி. யார் சொன்ன என்னம்மா, அதனால் என்ன, நீங்கள் எங்களுக்கு முக்கியம், நாம் எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணுறோன்னு சொல்லும்போது அம்மா ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு மாதத்தில் அந்த சிமெண்ட் தர போட்டு அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த கட்டின வீடு இன்னும் அப்படியே இருக்குது, 100 வருஷம் கழிந்து அப்படியே இருக்குது அம்மாவுடைய புதிய வீடு, பழைய வீடுன்னு. அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஒரு கால்வாசி கூட இருக்காது, அதுதான் வீடுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாவுடைய வாழ்க்கை அமைஞ்சது. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஏராளமான மக்களுக்கு அவங்க அருள்பாலித்து வழிகாட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் அதில் விசேஷம். நடந்த நிகழ்ச்சிகள் 1-2 நம்ம பார்க்குறோம். அம்மா அந்த ஜெயராம்பாடியில் இருக்கும்போதெல்லாம் ஏராளமான பக்தர்கள் வெளியூரில் இருந்தெல்லாம், ஃபாரின்ல இருந்தெல்லாம் வருவாங்க. 1918-19 வந்து அம்மா வந்து உலக அன்னையாக எல்லாராலையும் அறியப்பட்டாங்க. அப்போது வரும்போது நிறைய பேர் குரூப்பாக வந்து அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல பூஜை பண்ணுவாங்க, பஜனை எல்லாம் பண்ணுவாங்க, ஏதாவது ட்ராமா எல்லாம் பண்ணுவாங்க, அம்மாவை நினச்சி பாடுவாங்க. அம்மாவும் சில நேரத்தில் அங்கே உட்காருவாங்க, சில நேரத்தில் கோயிலே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சூழ்நிலை, ஒரு பராசக்தியை உயிரோடு இருக்கும்போது அவரை சுற்றி பஜனை பண்ணும்போது அந்த இடமே வைப்ரேட் ஆகி ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு மக்கள் போவாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே சேவை பண்ணுற 1-2 பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ரொம்ப நல்லா பஜனையும் ஏதாவது இருக்கும்போது, ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு அங்கே ஓடிடுறாங்க, அவங்கள அறியாமல் ஓடிடுறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் ஓடி, இது மாதிரி சில நேரங்களில் அந்த வேலை வந்து தடப்படுது. சாயந்தரம் சமையல் ஏன் லேட்டுன்னா, எல்லாருமே இன்றைக்கி பஜனையில் 1 hour அங்கே உட்காந்துட்டாங்கங்கிறாங்க. அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்கப்பா, குருதேவர் நைவேத்தியத்துக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லோரும் இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்கள வழி நடத்துகிறாங்க. பாரு, குருதேவர் வந்தார், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு, இனிமேலையும் அது ரொம்ப எல்லா இடத்துலையும் அது பரவும்போது, அவருடைய மகிமை பரவும்போது இது மாதிரி நிகழ்ச்சிகள் வரும். இருந்தாலும் நம்முடைய கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற கடமையில் தவறிட்டு நம்ம போய் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதோ பஜனையில் இருக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது உவமையை சொல்கிறாங்க. இந்த சர்க்கஸ்காரங்க வந்து ஒரு சர்க்கஸ் நடத்துகிறாங்க. இப்போ தெரியல, கொஞ்சம் முன்னாலெல்லாம் வந்து குரூப்பாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக போய் ஒரு கிராமத்துலேயோ ஒரு இடத்துலையும் பண்ணுவாங்க. 2-3 பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சர்க்கஸ் வீட்டுக்காரி அம்மா வந்து சமையல் பண்ணிட்டும் அவங்க வேலையை துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு, சர்க்கஸார் வந்து
வித்தையெல்லாம் காட்டுவா, எல்லாம் பண்ணுறாரு. அதை பார்க்குற மக்களுக்கு வந்து அது ரொம்ப பிரமித்து போய் நிற்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கார அம்மா இதில் பற்றியில் கண்டுக்கிறதா இல்லை. அவள் பாட்டுக்கு துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது, அவர் முடித்து வந்தோடனே சமையல் கொடுக்கணுன்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வர்ற பக்தர்கள் இதெல்லாத்த பார்த்து மயங்கி அவங்க ஆனந்தத்தில் தெளித்தாலும், நீங்கள் எப்போதுமே குருதேவர் சேவையை செய்கிறதுனால நீங்கள் அதை தவறக்கூடாது. அது முக்கியம். கடமை வந்து நமக்காக இட்ட கடமை வந்து எந்த நேரத்துலையும் நம்ம அதை டிலே பண்ணவோ அதை தள்ளி போடு அதை பண்ணாமல் இருக்கவோ கூடாதுங்கிறத அம்மா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு சேவை பண்ணுறதுக்கு அந்த டைமிங் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சீடருக்கு வந்து ஒரு நாள் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது நம்முடைய வேலூர் மடத்துலேருந்து வேறு 4-5 சாதுங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு யாத்திரை போகிறாங்க. தபஸ் பண்ணுறதுக்காக யாத்திரை போகிறதுக்காக அம்மாவை பார்த்துட்டு போக வர்றாங்க. அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த சீடருக்கு, இந்த பரமேஸ்வரானந்தர் இவருக்கு மனசில் ஒரு ஆசை. அம்மாக்கிட்ட வந்து, அம்மா நான் உங்ககிட்டயே கூடவே இருக்கேன், சேவை பண்ணியிருக்கேன், துணி துவைக்கிறேன், சமையல் பண்ணுறேன், பூஜைக்காக ஹெல்ப் பண்ணுறேன், இப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க எல்லாம் தவம் பண்ணணும்னு சொல்லி போகிறாங்க. நானும் தவம் பண்ண போகட்டுமா? நீ அனுமதி கொடுத்தா நான் போய் தவம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா இவனை பார்த்துட்டு அம்மாவுடைய ஓன் வார்த்தை, அம்மா சொல்கிறாங்க, இது என்னப்பா பேச்சு? நீ என் வேலையை செய்கிறாய், குருதேவரின் சேவையை செய்கிறாய், இது என்ன தவத்தை விட குறைந்த விஷயமா? இந்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் ஒரு வேலைக்கு விட இன்னொரு வேலையோ, ஒரு சேவைக்கு விட இன்னொரு சேவையோ பெட்டராக இருக்குமோன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த நேரத்தில் எந்த வேலை நமக்கு கொடுத்து செய்ய சொல்கிறாங்களோ, அந்த சூழ்நிலை வருதோ, அதை திறம்படம் பண்ணி நல்லபடி பண்ணுறது தான் உத்தமங்கிறது சொல்கிறாங்கப்பா. அதுவும் எஸ்பெஷலி கோயில்களில், இந்த மடங்களில் நம்ம பண்ணுற சேவைகள், இதில் எத்தனையோ வேலைகள் இருக்கும். பெருக்கி சுத்தம் பண்ணுறதுலேருந்து நைவேத்தியம் பண்ணுற வரைக்கும் கோயில்களில், நம்முடைய சேவை ஸ்தாபனங்களில், இந்த ஆஸ்பத்திரிகள், ஸ்கூலில், இதிலெல்லாம் பண்ணுறதுல ஏராளமான ஒரு வேலை இருக்குது. எழுதுறது ஒன்று, கம்ப்யூட்டர் ஒன்று. இப்போ தான் அது வேலைக்கு பஞ்சமே இல்லை. 50 பேர் 100 பேர் கூட ஒவ்வொரு இடத்துல நம்ம வேலை பண்ணுறோம், சேவை பண்ணுறோம். யாருக்கு எந்த பணி எப்போ இட்டிருக்காங்களோ அந்த பணியை அது சந்தோஷமாக பண்ணுறது தான் முக்கியம். இந்த பணி சின்னது, இதனால் எனக்கு ஒன்றும் ஒரு ரெகக்னிஷன் இல்லை, நான் அங்கே போய் அங்கே பண்ணால் இன்னும் சிறந்ததாக இருக்குமோ, 4 பேர் என்ன பார்ப்பாங்களோ, அந்த கம்பேரிசன் இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு அம்மா தெளிவுபட சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இது குருதேவருடைய சேவை. இதில் வந்து உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறத நம்ம அறியணும். சில இடங்களில் அது அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சேவை செஞ்சாலும் அது மனதில் அது நிறைவை தராது. சப்பல் ஸ்டாண்டில் ஒருத்தருக்கு வேலை பண்ணுவோம். சில நேரத்துக்கு முன்னாலெல்லாம் நம்ம பார்த்தோம், இங்கே கௌதம் நெஞ்சு இருக்கும்போது பண்ணார். எல்லாத்துக்கும் விட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவார்டு வந்து சப்பல் ஸ்டாண்டில் இருக்கிறவங்கள கொடுத்தாங்க, இதே இடத்துல கொடுத்தாங்க. அது யார் யார் வாங்கினாங்க தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, சேவையை பண்ணியிருக்காங்க. நம்ம வேலூர் மடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்க பண்ணுறாங்க. இந்த பொற்கோவிலெல்லாம், கோல்டன் டெம்பிளுக்கெல்லாம் போயிருந்தால் பார்க்கலாம், பெரிய பெரிய படித்தவர்கள், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க சப்பல் வர்ற பக்தர்களுடைய சப்பலை வாங்கி வைக்கிறதுக்கு போட்டி ஜாஸ்தி. அவங்க உள்ள சாப்பாடு பரிமாறுறதுக்கு கூட அந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் இல்லை.
பக்தர்களுடைய செப்பல் வந்து யார் வந்தாலும் உடனே நான் போய் அவன் செப்பல் எடுத்து நான் வைக்கிறேன்னு அவங்க காலிலேருந்து அவங்களே கழட்டி வச்சு அனுப்புகிறாங்க. போயிருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பக்தர்களை வந்து பகவானாகவே பார்த்து சேவை பண்ணுற ஒரு பாக்கியத்தை அவங்க உணர்கிறாங்க அந்த சிக்கு கம்யூனிட்டியில். இந்த மாதிரி ஏராளமான இடங்களில் வந்து சேவையில் உயர்வு தாழ்வு பார்க்குறதே இல்லை. இன்னொரு டேபிள் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் இருந்து ஏதாவது பண்ணாதான் சேவைங்கிற மாதிரி இல்லை. அங்கே என்ன சேவை பண்ணாலும் அது சேவை தான். அந்த ஒரு முக்கியத்துவத்தை குருதேவரும் அம்மாவும் நம்ம காட்டியிருக்காங்க. அது வந்து எந்த விதத்துலேயும் இந்த பூஜையிலிருந்தோ தவத்தை விடமோ குறைஞ்சது கிடையாதுங்கிறது அம்மா சொல்கிறாங்க. இந்த பிரம்மச்சாரி கேட்கும்போது, அம்மா நான் தவம் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதை அவர் கேட்டார் பாருங்க. அம்மா, இப்படி எப்போதும் வேலை செய்து கொண்டு இருப்பது என்னவோ அவ்வளோ நன்றாக தெரியவில்லை. நான் தவம் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். இவர் கேட்குறாரு. அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, இது என்னப்பா பேச்சு? நீ என் வேலையை செய்கிறாய், குருதேவரின் சேவை செய்கிறாய், இது என்ன தவத்தை விட குறைந்த விஷயமா? எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம சேவை பண்ணுறோம், அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறது உண்டு. ஏன்னா இதனால் இந்த மடத்துக்கு பெரிய உபகாரம்னு நம்மளும் எப்போவும் நினைக்கக்கூடாது. நம்ம எப்போதும் என்ன நாம் இல்லைனாலும் அந்த சேவை நடக்கும், குருதேவரோடைய சேவை. நம்மளை மனசு தூய்மைக்கு இது நமக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைக்கணும். தன்னலும் இல்லாமல் செய்கிற தேவை வந்து மன தூய்மைக்கு தான். பகவத்கீதையிலேயும் இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பற்றற்று சேவை செய்யும்போது நமது மனது தூய்மையாகும், நீ அந்த அருளை பெறுவதற்கு நீ தகுதியாவாய் அப்படிங்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த சேவைங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அது உயர்ந்தவர்கள், வசதிப்படுத்தவர்கள், டைம் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் இல்லை. யார் வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் பண்ணலாம். இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. நான் சில மக்களை பார்த்துருக்கோம், வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும், வீட்டு வேலையெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து போய் அந்த மெயின் ரோடை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா எனக்கு வேறு கோயிலுக்கெல்லாம் போய் சேவை பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இந்த ரோடை வீட்டு வாசலில் இருக்கிற ரோடை க்ளீன் பண்ணாலே எனக்கு திருப்திங்கிறாங்க. இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறோம், சில பேர் இருக்கிற வீட்டில் இருக்கிற குப்பையை ரோட்டுக்கு தான் போய் போட்டுட்டு வர்றோம். அது வந்து ஒரு துரதிர்ஷ்டம். அவங்கெல்லாம் இன்னும் அந்த நல்ல நிலைக்கு வந்து கடவுளை அடையணுன்னா அது எப்போன்னு தெரியல, பகவானுக்கு தான் வெளிச்சம். அந்த சுயநிலை வந்து அங்கே வரக்கூடாது. இது வந்து என்னால் முடிஞ்சது கோயிலுக்கு போய் என்னால் பண்ண முடியல, ஹோல் டே ஒரு இடத்துல போய் சேவை பண்ணவும் முடியல, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, ஒரு 10 நிமிஷமாவது இந்த தெருவை பெருக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பண்ணுற மக்களையும் நம்ம பார்த்துருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள், டெய்லி இப்படியெல்லாம் பண்ணுறது எல்லா விதத்துலையும் சேவை. என்ன இந்த ஆல்மைட்டி எப்போதுமே பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா, இவன் பண்ணுறானா இல்லையா, இவன் எங்கே என்ன பண்ணுறாங்கிறத பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் பார்க்குறவங்களோ இல்லையோ, மக்கள் பார்க்கும்போது பண்ணுறது அது சில பேர் அதுக்காக பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு அது தேவையில்லை. உண்மையான பக்தனுக்கு வந்து பகவான் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. சூரியன் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருந்து பார்த்துட்ருக்கு. நம்ம எங்கே போனாலும் அந்த சூரியன் கீழே தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி பகவான் இருக்கிறாரு. இந்த சேவை இந்த மக்களுக்கோ இவங்களுக்காக இல்லை, இந்த பகவானுக்காக பண்ணுறேன்னு நம்ம பண்ணும்போது அதுக்கான ஒரு புண்ணியமும் மகிமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆகவே அம்மா வந்து இந்த சேவையை பற்றி ரொம்ப சொல்லி, எந்த சேவை செஞ்சாலும் அது வந்து தவத்துக்கு ஈடாகும் அப்படிங்கிறத அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் யாரோ வந்து அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போல்லாம் மடத்தில் வந்து ரொம்ப வறுமை கஷ்டமாக இருந்தது. அம்மா, உன்னுடைய சீடர்கள் பிள்ளைகள் சன்னியாசிகள் நிறைய பேருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடனே அந்த ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. அங்கே நம்முடைய 2-3 பிரான்ச் இருக்குது, ஜெயரம்பாடி, காமர்புகு, கோயில்பாறைன்னு இருக்குது. அங்கே போயிடுறாங்க, இங்கே போயிடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி நல்ல சாப்பாடு இருக்கும், அதனால் இவங்க ருசியை தேடி அங்கே போயிடுறாங்க, நீங்கள் அவங்கள கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. ஏன்ப்பா
அவங்க ஒரு சின்ன ருசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? அவங்க என் பிள்ளைங்க, நான் ஒரு அம்மா, நீ அதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க அந்த மாதிரி அவங்க இன்னும் எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க, என் சேவை பண்ணுறவங்க, ஒரு வாய் ருசியான சாப்பாடு கூட சாப்பாடக்கூடாது, கண்டித்து வையின்னு ஒரு தாய்கிட்ட நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம கோவிச்சுக்கிறாங்க. ஸோ இது இன்னொரு சாமி சொல்கிறாரு. அவர் கீழே 2-3 சாமிங்க இருக்காங்க. அவர் இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க, அம்மா நீ நல்லா உங்ககிட்ட வந்த உடனே நீ அவங்கள நல்லா கவனித்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு அவங்கள நீ மயக்கிடுற. இவங்க அங்கே திரும்பி வந்தால் இதையே நினச்சிட்டு இருப்பாங்க, வேலை சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா நீ மறுபடியும் என்னை நீ இப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. என் பிள்ளைக்கு நான் என்ன விரும்புகிறேன்னு நான் பண்ணுறேன். நீ அது மாதிரி நீ அன்பு காட்டு, நீ உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, அவங்க உன்னை சார்ந்தும் வருவாங்க, உன்னை தேடியும் வருவாங்க. அம்மாவுடைய வார்த்தைகள் பாருங்கள். இது நமக்கு ரொம்ப தெளிவு. எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கோ, எங்கெல்லாம் உண்மையான ஒரு கேர் இருக்கோ, நம்ம கூப்பிடவே வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. இது எல்லா இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. வீட்டில் ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணி தான் ஃபோர்ஸ் பண்ணி நான் இருக்கேன் வான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இடத்துல அது கரெக்டான ஒரு இது கிடைச்சிட்டுன்னா அதை தேடி மக்கள் வரதான் செய்வாங்க. அதுக்கு குருதேவர் சொல்லுவாங்க. அந்த கேசவ சந்திர சென் அப்போது நல்லா ஒரு பாப்புலராக இருந்தார், ஃபேமஸ் ஸ்பீக்கராக இருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய கருத்துக்கள் இவ்வளோ கருத்துக்கள் நான் உங்களை உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமுத மொழிகள் இந்த கருத்துக்கள் எல்லாம் வருது. அப்போ அவர் சொல்கிறார், குருதேவர், நீ என்னப்பா என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு? எந்த சக்தி அறிமுகம் ஆகணும்னு விரும்பினா அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த ஒரு மலர், அவர் சொல்கிறார், ஒரு மலர் நல்லா மலர்ந்துட்டான், வண்டுகள் அதை தேடி தானாக வரும். நாம் வண்டை வரணும்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. இதை நம்ம எல்லோரும் பார்த்துறோம் இல்லையா? தேனீக்கள் எங்கே போயிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக போய் அதை தேன் எடுத்துக்கிடுது. அந்த மலர் கூப்பிடுதான் என்ன? கூப்பிடாது. அது மாதிரி நல்ல விஷயங்கள் எங்கே இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக போவாங்க. அது மாதிரி எங்கே ஒரு உண்மையான அன்பு, ஒரு பாசம், ஒரு கன்சர்ன் இருக்கோ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம அது கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அதை பிரபலப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. ஸோ அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் அவங்க விருப்பப்படி ஒரு சாப்பாடு பண்ணி கொடுக்கறதுல எனக்கு திருப்தியாக இருக்குது, அதை நீ சொல்ல வேண்டாம். நீ அந்த மாதிரி நீ அன்போடு நீ அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, அவங்களும் உன்னை தேடி தேடி வருவாங்க, நீ பாருங்க. ஸோ இதெல்லாத்த நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம்ப்பா. இப்போல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுத்ததில் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றோம் ஈஸியாக. நான் விரும்பின சாப்பாடு ஆர்டர் பண்ணியே வாங்கிவிடுறோம். வீட்டில் சமைக்கிறத கம்மின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஏதோ சொல்லியிருந்தாங்க, தீபாவளின்னா வீட்டில் எல்லாம் பட்சணெல்லாம் பண்ணுவாங்க, முறுக்கு பண்ணுவாங்க, அதிரசம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் வர்றவங்களை கொடுத்து அதில் ஒரு சந்தோஷம், எல்லோரும் வரவேற்று அவங்களுக்கு கொடுத்து எல்லாம் வீட்டில் பண்ணது. ஏன்னா நான் என் கையால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஊட்டி விடுவாங்க நம்ம. பட் இந்த வாட்டி நிறைய பேர் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதுசாக அம்மாமார்களுக்கெல்லாம் அது பண்ணவே தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. சூழ்நிலை கொஞ்சம் மாறணும். அன்போடு நம்ம கையால் நம்ம பண்ணி அதை பகவானுக்கு கொடுத்து அதை எல்லார்கிட்ட பகிர்ந்து அதை நாமளும் சாப்பிட்டா அது எவ்வளோ பெரிய ஒரு பிரசாதம் ஆகும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது அங்கே டெலிவரி பண்ணுன்னு சொன்னால் அது கொடுக்கறது தான். பட்டு அந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும்? அந்த புண்ணியமே அங்கே இல்லை. அது மீறி வந்தாலும் அந்த டெலிவரி பாய்க்கு தான் போய் சேரும். சரியா? ஆகவே நாமளும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம வணங்குறோம்.
அந்த பகவானுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வேளையாவது ஏதாவது சின்னதாவது நம்ம நமக்காக சமைக்கிறத நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அந்த உடலும் மனமும் தூய்மையாகும். இந்த பழக்கம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். காலையில் 6 மணியிலேருந்து டீ எல்லாம் இப்போ சப்ளை பண்ணுறாங்களாமா. ஸோ அதை கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த அளவுக்கு கூட நம்ம பண்ணலைன்னா, ஒரு ஈடுபாடு இல்லைன்னா நமக்கு அந்த பகவான் மேலே ஒரு ஈர்ப்போ ஒரு பற்றோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து தான் திரும்பி எல்லாமே பகவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பண்ணுற ஒவ்வொரு காரியமும் இது பகவானுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் வரணுன்னா அது வீட்டில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதை சார்ந்து இருக்கும்போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். மெக்கானிக்கலாக நம்ம பண்ணால் எந்த விதத்துலேயும் இந்த குழந்தை நம்ம கூட வர்றது ஒட்ட மாட்டேங்குதுன்னா நாம் அவனுக்கு காலையிலிருந்து அவனை அந்த மாதிரி எழுப்பி அவனுக்காக எல்லாம் பண்ணி கையால் சமைச்சு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி இதெல்லாம் பண்ணி வரும்போது அவனை அரவணைச்சு பண்ணால் அவன் கூட தான் இருப்பான். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவனை பண்ண வச்சு ஒரு ஆளை வச்சு பண்ணு. ஸ்கூலுக்கு ரெடி ஆனோடனே ஆட்டோவில் அனுப்பி வச்சுட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான். பை த டைம் இவங்க வரும்போது பிள்ளை தூங்கிவிடுவான். மறுநாள் காலையில் இதே மாதிரி ரொட்டீன் ஆகும்போது அந்த குழந்தை அந்த பாசம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இது வரலாத ஒரு சூழ்நிலையில் அது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே பாசம் இருக்கோ, சில இடத்துல நல்ல வழி இருக்குது, சில இடத்துல தவறான வழியில் எங்கே அவங்க மேல் ஒரு அன்போ ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படி வழி தவறி போயிடுறாங்க. அதனுடைய தாக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்குறோம். அதை திரும்பி நம்ம கொண்டு வரணுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும். ஸோ ஆகவே அம்மா சொன்னது மாதிரி எங்கெல்லாம் நம்ம அன்பு காட்டுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மக்கள் வந்துடுவாங்க, அதுக்கான சக்தியை நமக்கு வந்துடும். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்னையனுடைய பிறந்த நாள் வருது. அந்த வருஷத்தில் வரும்போது அம்மாவுக்கு 1919 அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை. இருந்தாலும் அன்றைக்கி கஷ்டப்பட்டு அந்த பூஜையில் உட்காந்துருக்காங்க. கையில் அந்த சின்ன குழந்தை, அந்த ராதுவுடைய குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே அந்த இன்ட்ரான் மைண்டு மனசில் குருதேவர் சிந்தனையில் இருக்காங்க. நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணி அம்மாவிட்ட ஆசீர்வாதம் போகிறாங்க. அம்மாவில் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கூட முடியல. இருந்தாலும் அன்றைக்கி ஹோல் டே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இந்த சீடர் ஒரு மல்லி மாலையில் செண்டு மல்லி மாலை பண்ணி அம்மாவை கொண்டு போய் கொடுத்து, அம்மா நீ காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கங்க, சாப்பிடவோ இல்லை, கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லி இவர் மாலையை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வேண்டுறாரு. அவர் வேண்டும் போது சொல்கிறாரு, அம்மா அனைவருக்காகவும் வர முடியாதவர்கள் இனிமேல் வரப்போவர்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கம்மான்னு இவர் வேண்டுறாரு. இந்த சீடர் வேண்டுறாரு. அம்மா கண்ணில் அப்படியே கண்ணீரோடு சொல்கிறாங்க, அதுக்காக தான்ப்பா நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மக்களுக்கு ஒரு கொஞ்சமாவது விழிப்புணர்வும் ஆன்மீகமும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தான் நான் குருதேவரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் குருதேவரை நினச்சி அவர் சிந்தனையில் வாழ முற்படுகிறார்களோ அவர் அவங்கள நோக்கி 10 அடி எடுத்து வருவாருன்னார். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி அவர் எடுத்து நம்மளை நோக்கி வருவார். எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கணும்னு சொல்லி நான் குருதேவர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது அதெல்லாம் கேட்டுக்கப்புறம் அம்மா மெதுவாக எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சின்ன சர்பத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காருவாங்க. இப்போ அம்மா இன்னொரு கொஞ்ச நாளில் இருக்க போகிறது இல்லைங்கிறது இவனுக்கு ஓரளவு தெரிஞ்சு போயிடும். அப்போது இவன் போய் மறுபடியும் கேட்குறாரு, அம்மா நீங்கள் இருக்கும்போது வேணுங்கிற ஒரு வழிகாட்டுதலெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் நேரடியாக உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துட்றீங்க. நீங்கள் மறைஞ்சக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியல, குருதேவரும் இல்லை.
எங்கேயோ நம்ம மூழ்கி போயிடுவோமோ, இந்த உலகத்தில் மூழ்கி போயிடுவோமோ அப்படிங்கிற பயமாக இருக்குதுன்னு இவர் கேட்குறாரு. ஸோ இது எல்லாருக்குமே வர ஒரு கொஸ்டின். யாரெல்லாம் ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆலமரமாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டி, யார் ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்கிற தட்டாமல் இருக்கிறவங்க திடீர்னு அவங்க உடல் முடியாமல் இன்னொரு கொஞ்ச நாள் அவங்கள விட்டு மறைஞ்சு போகிறாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாருக்கும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். இது எப்படி தாங்கிக்க முடியுங்கிற மாதிரி நேச்சுரலாக இருக்கும். அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பத்தில் அதை ரொம்ப ஸ்ரத்தையாகவே அதை பண்ணியிருந்தாங்க. ஐயோ, ஆலமரம் மாதிரி இருந்தார், இவர் மறைஞ்சிட்டா நமக்கு இனி யார் வழிகாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. விவேகானந்தர் மரியம் அவருக்கு உடம்பு சரியில்லாதவங்க போது அந்த எண்ணம் இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த வேலூர் மடமே அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தது சொல்கிறாங்க. பிரம்மானந்தரெல்லாம் ஒரு வாரம் எந்திரிக்கவே இல்லையாம, முடியலையான்னு. அது மாதிரி குருதேவர் மறைவுக்கு முன்னால் இந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தது. குருதேவருடைய சீடர்கள் விவேகானந்தர் உட்பட இந்த 16 சீடர்களும் மற்ற இல்லறத்தார்களுக்கும் குருதேவர் எல்லாமும் அவர் தான், உயிர் மூச்சு அவர் தான். அவர் இல்லைன்னு அவர் மூச்சு போனால் இவங்க மூச்சு போகுங்கிற மாதிரி வாழ்ந்தவங்க. எஸ்பெஷலி ராமகிருஷ்ணேந்திரெல்லாம் குருதேவருக்கு உயிர் மூச்சாக இருந்து சேவை பண்ணவங்க. அவர் காலமேட்டனா அது எங்கே அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் கூட இல்லை. நிறைய பேருக்கு வீடு வாசலையும் விட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு எல்லாவுமே ஒரு ஆதாரமாக இருந்தால் எதை பற்றி கொண்டு வாழ்ந்தாங்களோ அது இல்லாமல் போகுதுன்னு சொல்லும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும். அப்போது குருதேவர் சொல்கிறார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், எந்த சக்தி உங்களை இவ்வளோ தூரத்தை கூட்டு வந்திருக்கோ அந்த சக்தியை இன்னும் எதிர்காலத்துக்கு உங்களை வழி நடத்துங்கிறாங்க. விவேகானந்தர் மறைவுக்கு முன்னாலேயும் அதே நிகழ்ச்சி 1902. எதுக்கு நீ பயப்படுறீங்க, அவருக்கு கடைசியில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாகும் போது எந்த சக்தி என்ன வழி நடத்துதோ அந்த சக்தி உன்னையும் வழி நடத்துன்னு பிரம்மானந்தருக்கு சொல்கிறாரு. அம்மாவுடைய மறைவுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. இந்த சீடர் போய் கேட்குறாரு, அம்மா சில வேளைகள் எங்கோ மூழ்கி விடுமோமோ என்று பயமாக இருக்கிறது, அந்த அளவுக்கு மனம் சஞ்சலம் படுகிறது என்று கூறினேன். அதற்கு அன்னை, அது எப்படி அப்பா, நீ எப்படி மூழ்குவாய், குருதேவரின் குழந்தைகளான நீங்கள் மூழ்க முடியுமா? ஒருபோதும் இல்லை, குருதேவர் உங்களை காப்பார். என்ன ஒரு அபய வாக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 570 அம்மா சொல்கிறாங்க, அது எப்படியப்பா நீ மூழ்குவாய், குருதேவரின் குழந்தைகளான நீங்கள் மூழ்க முடியுமா? ஒருபோதும் இல்லை, குருதேவர் உங்களை காப்பாருங்கிற இந்த அஷூரன்ஸ் தான் நம்ம பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம். அவங்க மறைஞ்சாலும் அந்த சங்கம் இருக்கிறது, அவங்க ஆரம்பித்த சங்கம், அந்த இயக்கம் இருக்கிறது. நமக்கு இன்னும் பேர் பெற்றது என்னன்னா, அவங்களுடைய புகைப்படமே நமக்கு நேரடியாக எடுத்த புகைப்படங்கள் இருக்குது. அவங்களுடைய பரம்பரையிலிருந்து ஜெனரேஷன் ஆர் ஜெனரேஷன் அது கூடவே நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லைங்கிறதுக்கு அம்மா கூறுகிறார். குருதேவரின் பிள்ளைகளாகிய நீங்கள் மூழ்க முடியாது, குருதேவர் உங்களை காப்பாருங்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பக்தர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு உயர்றோமோ, எந்த அளவுக்கு சோதனைகளை சந்திக்கிறோமோ, எல்லா கட்டத்துலேயும் இந்த ஒரு எண்ணத்தை நம்ம எப்போதுமே நினச்சிக்கணும். அம்மா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, உனக்கு யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்குன்னு ஒரு தாய் இருக்கா அப்படிங்கிறத நினச்சிக்கோங்கிறாங்க. ஸோ whenever you are in distress, say to yourself that I have a mother. ஸோ அம்மாவுடைய இந்த வார்த்தைகள் இந்த சீடருக்கு உறுதிப்பட தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் நம்ம பக்தர்களுக்கும். எவ்வளோ பேர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்திலும் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிலது குறையுது, 2 ஸ்டெப்பு குறையுது, 4 ஸ்டெப் ஜாஸ்தி ஆகுதுங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் தொகை, நம்முடைய எண்ணங்கள், சமுதாய சூழ்நிலை, இதனால் பிரச்சனைகள் ஒரே வாட்டி முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது. அது இருக்கதான் செய்ய அம்மா சொல்கிற மாதிரி. ஆனால் அது அந்த பாலத்துக்கு கீழே போகிற அந்த தண்ணி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் போகிற மாதிரி போயிடும்.
நாம் ஸ்திரமாக இருக்க கற்றுக்கணும். அதுக்கு பிரார்த்தனையும் பூஜையும் தான் நமக்கு பலம்ங்கிறாங்க. ஆகவே இவங்க அபய வாக்கு கொடுத்த இதை நம்ம மனசில் வைத்துக்கொண்டு கஷ்டங்கள் எப்படி வந்தாலும் எனக்குன்னு ஒரு அம்மா இருக்கா அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தை நீ நினச்சிக்கோங்கிற மாதிரி நம்ம நினச்சி அம்மா சிந்தனையில் வாழ்ந்தால் அவருக்கு கிடைச்ச அந்த அபயமும் அந்த ஒரு சக்தியும் நமக்கும் கிடைக்கும். பக்தர்கள் எல்லாருக்கும், யாரெல்லாம் இறைவனை நினைக்காதவங்களுக்கும் அவர் அருள் புரிஞ்சாலும் நினைக்கிறவங்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. உரிமையோடு நம்ம கேட்கலாங்கிற அந்த மாதிரி இந்த தெய்வங்களை நம்ம வணங்கி நமக்கு வேணுங்கிற ஒரு மன நிம்மதியையும் ஒரு வழிகாட்டுதலை நம்ம வேண்டுவோம். இந்த தெய்வ திருமூவர் நமக்கு எப்பொழுதும் கூட இருந்து நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நமக்கு நிம்மதி தந்து வழிகாட்ட பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.